Hello Max teachers, very good morning. இன்னைக்கு வீடியோவில் gear ratio of spur gears பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெரி ஷார்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ZPன்னு ஒரு ஸ்லைடர், ZZல ஒரு ஸ்லைடர், Mக்கு ஒரு ஸ்லைடர். ப்ரைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்லைடர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பீனியன் சர்க்கிள், இது வந்து கியர் சர்க்கிள் அண்டு அதோடைய டயாமீட்டர், ரெண்டோட டயாமீட்டர்ஸ் அண்ட் ரெண்டோட ரேடியஸ் அண்ட் கீரோடைய சர்க்கிள் அண்ட் பீனியனோட சர்க்கிள், அதோடைய சென்டர், pinion circle center, and finally gear ratio and tooth thickness. So இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டைரெக்டாகவே கேபிட்டல் இசட் அண்டர்ஸ்கோர் பி ஈக்குவல் டு நம்ம என்ன வேல்யூன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா சம் 10ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா கேபிட்டல் இசட் அண்டர்ஸ்கோர் ஜி ஈக்குவல் டு 60 என்ட்ரு கொடுத்துடலாம். எம் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துடலாம். ஸோ வழக்கமாக நம்ம 3 ஸ்லைடர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்ம இன்புட் பாரை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ இதை எனபிள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஸ்லைடர்ஸ் வந்து என்ன ஆயிருன்னா கிராஃபிக்ஸ் வியூவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, இது ஷோ ஹைட் ஆப்ஷன்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டயாமீட்டர் ஆஃப் த பீனியன் சர்க்கிள் அண்டு கியர் சர்க்கிளுக்கு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கேபிட்டல் டி அண்டர்ஸ்கோர் பி ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லனா எம் ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இசட் என்ன இசட் கேபிட்டல் இசட் அண்டர்ஸ்கோர் பி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அனிமேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ஆக்சுவலாக என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோமோ அதே வேல்யூக்கு நம்ம திரும்ப என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கொடுத்துக்கலாம். என்ன வேல்யூனா 10. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியருக்கான டயாமீட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கேபிட்டல் டி அண்டர்ஸ்கோர் ஜி ஈக்குவல் டு எம் ஸ்பேஸ் கேபிட்டல் இசட் அண்டர்ஸ்கோர் ஜி கொடுத்து என்ட்ரு கொடுத்துடலாம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இதே போல் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கேபிட்டல் ஆர் அண்டர்ஸ்கோர் பீனியன் சர்க்கிள் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த டி அண்டர்ஸ்கோர் பி, டி அண்டர்ஸ்கோர் பி பை டோ என்டர் ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. அதே போல் கியர் சர்க்கிளுக்கான ரேடியஸ் கேபிட்டல் ஆர் அண்டர்ஸ்கோர் ஜி ஈக்குவல் டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா கேபிட்டல் டி அண்டர்ஸ்கோர் ஜி டிவைடட் பை டோ என்டர். இப்போ டயாமீட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். எதுக்கான ஃபஸ்ட்டு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம்னா கீருக்கான சர்க்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். கேபிட்டல் சி அண்டர்ஸ்கோர் ஜி ஈக்குவல் டு சர்க்கிள்னு கொடுங்க, ஒரு கமாண்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமாண்டில் ஃபஸ்ட்டு கமாண்ட் பாயிண்ட் அண்டு ரேடியஸ் நம்பர். பாயிண்ட் வந்து நம்ம என்னவா கொடுக்க போகிறோம்னா ஆரிஜின். ஸோ திரும்ப ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஆரிஜின் ஒரு டேப் கொடுத்திங்கன்னா ரேடியஸுக்கு போயிடும். இந்த ரேடியஸுங்கிறது என்ன எடுத்துக்க போகிறோம்னா இந்த கியர் சர்க்கிள் ஜிங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கோன்னா இந்த கேபிட்டல் ஆர் அண்டர்ஸ்கோர் ஜி கொடுத்து என்ட்ரு கொடுக்கலாம். கொடுத்தோம்னா ஒரு சர்க்கிள் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. பட் அதோட ரேடியஸ் பாருங்கள் x² + y² = 3600 இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா இதை மினிமைஸ் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மினிமைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீனியன் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். கேபிட்டல் சி அண்டர்ஸ்கோர் பி ஈக்குவல் டு சர்க்கிள், அதே கமாண்டு தான், சர்க்கிள் பாயிண்ட் ரேடியஸ் நம்பர். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர் அண்டர்ஸ்கோர் பி ப்ளஸ் கேபிட்டல் ஆர் அண்டர்ஸ்கோர் ஜி கமா என்ன கொடுக்குறோன்னா 0 கொடுத்துட்டு நீங்கள் டேப் கொடுத்துட்டு இந்த ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர் அண்டர்ஸ்கோர் பி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கான பீனியன் சர்க்கிள் அண்ட் கியர் சர்க்கிள் ரெண்டுமே இங்கே பார்த்துடலாம். நமக்கான கியர் சர்க்கிளும் பீனியன் சர்க்கிளும் வந்து ட்ரா ஆயிடுச்சு. இப்போ இந்த இதோடைய ஒவ்வொன்றுக்கும் சென்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் C1 ஈக்குவல் டு சென்டர் சிஎன் சென்டர்னு போட்டிங்கனாலும் இந்த கமாண்ட் வந்துடும். கானிக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எது சென்டர் கண்டுபிடிக்கலாம்னா C1ங்கிறது எந்த சர்க்கிள் எடுத்துக்கலாம்னா நம்முடைய
கீர் சர்க்கிள் எடுத்துக்கலாம். கேபிட்டல் C அண்டர்ஸ்கோர் G என்று கொடுத்தீங்கன்னா C1 சென்டர் வந்துடும். அதோடைய சென்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0,0. அதே போல் இங்கே பீனியன் சர்க்கிளுக்கு கேபிட்டல் C 2 ஈக்குவல் டு சென்டர் கானிக் பார்த்தீங்கன்னா C அண்டர்ஸ்கோர் P கேபிட்டல் C அண்டர்ஸ்கோர் P சென்டர் கொடுங்க. ஸோ அதோட வேல்யூ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அல்ஜிப்ரா வியூவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய கியர் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா I ஈக்குவலன் டு கேபிட்டல் Z அண்டர்ஸ்கோர் G டிவைடட் பை கேபிட்டல் Z அண்டர்ஸ்கோர் P கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கான ரேஷியோவும் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த டூத் திக்னஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா T ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க என்னென்னா 1.5708 ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன கொடுக்கணும்னா M இந்த ப்ளூ கலர்லாம் இண்டிகேட் ஆகணும். இப்போ தான் நீங்கள் கொடுத்தது கரெக்ட். என்டர். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த கொடுத்த எம்முக்கு வந்து என்ன பண்ணோம்னா ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்ஷன் ஆப்ஜெக்ட் டூல்ஸில் இன்புட் பாக்ஸில் இங்கே கிளிக் பண்ணி M ஈக்குவலன் டு என்ன ஆப்ஜெக்ட் லிங்க் பண்ணுறோன்னா எம்ஐயே நம்ம லிங்க் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். கொடுத்துட்டோன்னா நமக்கான இன்புட் பாக்ஸ் இங்கே கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த இன்புட் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேரியஸ் வேல்யூஸுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா DG, DP, RG, RP, I அண்டு T வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் எம்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா DG, DP, RG, RP நம்ம கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணி நம்ம அவுட்புட் டேபிளில் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்ஐ கொல்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1ன்னு கொடுக்கலாம். என்டர். இங்கே பாருங்கள் அல்ஜிப்ரா வியூவில் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுக்கணும்னா 2, அடுத்து பார்த்திங்கன்னா 3 அண்ட் 4. ஸோ இது சர்க்கிள் வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்மால் அப்படி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 5, அடுத்து பார்த்திங்கன்னா 6, அடுத்தது 7, அடுத்தது 8. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரொம்ப ஷார்ட்டாக நம்ம என்ன பண்ண முடியும்னா ட்ரா பண்ண முடியும்.